வணக்கம். இது டிவிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஆனந்தனின் கைதியின் பின்னர் மீட்கப்பட்ட ஆயுதங்கள். பாதாள உலக தலைவரின் கைபேசியில் நாமலின் பெயர். இலங்கையில் தொடர்ந்தும் குறைவடையும் தங்கத்தின் விலை. வடக்கு மற்றும் கிழக்கில் 700 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் பொதுமக்களிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கும் அரசாங்கம். மலையகத்தில் பல நூற்றுக்கணக்கான காணிகளை திருடிய அரசியல்வாதிகள். தன்னை கொலை செய்தால் ஆவியாக வருவேன் என எச்சரித்த நாடாளுமன்ற உறுப்பினர். இஷாரா சவந்தி விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஆனந்தன் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனந்தன் கைது செய்யப்பட்ட பிறகு அவரிடமிருந்து சில கைத்துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா சவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் ஆனந்தன் கைது செய்யப்பட்டார். குறித்த நபர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களையும் ஆட்கடத்தல் செய்திருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஆனந்தன் கடலின் நீரோட்டத்தை வைத்து பிரயாணங்களை தீர்மானிக்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர் என கூறப்படுகின்றது. இவ்வாறு இருக்க ஜே.கே. பாயுடன் சேர்ந்து ஆனந்தன் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தி வருவது போன்ற குற்றங்களை செய்துள்ளார். நாமல் சிர் மகேசர் ராயபக்ச என்று பெகோசமனின் தொலைபேசியில் உள்ளது. அந்த நாமல் இந்த நாமலா அல்லது வேறு நாமலா என்பது எமக்கு தெரியாது. ஆனால் விரைவில் உண்மை வெளிவரும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய வேலைத்திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், போதைப்பொருள் உற்பத்தி மாவட்டமாக அம்பாந்தோட்டையை எதிர்த்தரப்பினர் மாற்றியமைத்துள்ளார்கள். போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக எடுத்துள்ள நடவடிக்கைகளை இடைநிறுத்தப் போவதில்லை, இலகுபடுத்தப் போவதும் இல்லை. IRC ஆவணப்படுத்தலில் 1305 அல்லது 2015 கீழ் பி தரத்தில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிக்காகவே எதிர்க்கட்சியினர் என்று முன்னிலையாக்குகிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் 35 பிரதேச சபை தலைவர்கள் உள்ளனர். கொலை செய்யப்பட்டவரை தவிர்த்து மிகுதி 34 பேருக்கு எவ்வித அச்சுறுத்தலும் பாதிப்பும் ஏற்படவில்லை. இலங்கையில் தங்கம் கடந்த சில நாட்களாக குறைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்று 2 தடவைகள் தங்கம் விலை குறைந்துள்ளது. இன்று நண்பகல் வரை 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 15,000 ரூபாயால் குறைந்து விற்பனையாகி வந்த நிலையில் பிற்பகலின் பின்பு மீண்டும் தங்க விலை 5,000 ரூபாயால் குறைவடைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று மதியம் நண்பகல் வரை 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,35,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,30,000 ரூபாயாக விற்பனையாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உலக சந்தையில் நிலவும் தங்க விலைக்கு ஏற்ப பாரிய வேறுபாடின்றி இலங்கையிலும் தங்க விலை நிர்ணயிக்கப்படும் என அகில இலங்கை நகை விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் 700 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் பொதுமக்களிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு துணை அமைச்சர் அருணா ஜெயசேகர இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த துணை அமைச்சர், ஜனவரி 1, 2025 நிலவரப்படி வடக்கில் மொத்தம் 672.24 ஏக்கர் நிலம் பொதுமக்களிடம் திருப்பித் தரப்பட்டுள்ளதாக கூறினார். அந்த நிலங்களில் 86.24 ஏக்கர் தனியார் நிலங்களும் 586 ஏக்கர் இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட நிலங்களும் அடங்கும் என்று அவர் கூறினார். கிழக்கு மாகாணத்தில் 34.58 ஏக்கர் அரசாங்க நிலங்களும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ஜெயசேகர தெரிவித்தார். வவுனியா இராணுவ விமான நிலையத்தை சுற்றியுள்ள காணிகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து குறிப்பிட்ட அவர், அது விரைவில் தீர்க்கப்படும் என்றார். அம்பகமுவ பிரதேச சபையில் வேவல்தாளாவ பிரதேசத்தில் 50 ஏக்கர் காணியை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் கைப்பற்றியுள்ளதோடு லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகேவும் அதே வேவல்தாளாவ பிரதேசத்தில் 50 ஏக்கர் காணியை மோசடியாக கைப்பற்றியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் கொத்மலை பொடோப் தோட்டத்தில் முன்னாள் உறுப்பினர் சதாசிவம் 15 ஏக்கர் காணியையும், தலவாக்கலையில் முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய 50 ஏக்கரும், நுவரெலியா மாகஸ்தொட்ட தோட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே 10 ஏக்கரும் என காணிகளை கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை மாகஸ்தொட்ட அசோகாராம விகாரைக்கு பின்பக்கம் 10 ஏக்கர் மற்றும் லவஸ் லீப் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்திலும் 10 ஏக்கர் காணியை முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே கைப்பற்றியுள்ளார் என தெரிவித்துள்ளனர்.
இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களில் ஒருவரான பெக்கோ சமன் என்பவருக்கு சொந்தமான 2 சொகுசு பேருந்துகள் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகளில் ஒன்று சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக கட்டுநாயக்காவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட போது காவல்துறையினரால் காவலில் எடுக்கப்பட்டது. மற்ற சொகுசு பேருந்து மொனராகலை கொழும்பு வழித்தடத்துக்கு பயன்படுத்தப்படும் பயணிகள் பேருந்து ஆகும். மேலும் அது அதன் பயணத்துக்காக புறக்கோட்டை தனியார் பேருந்து முனையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போது காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த 2 பேருந்துகளும் பெக்கோ சமன் என்பவரால் வேறு நபர்களின் பெயரில் வாங்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். வெலிகம பிரதேச சபை தவிசாளர் மிடிகம லாசா என்றழைக்கப்படும் லசந்த விக்ரமசேகர படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்தில் கருப்பு ஆடையை அணிந்து வியாழக்கிழமை எதிர்ப்பு தெரிவித்தனர். தனது காரியாலயத்தில் கடமையில் இருந்தபோது இனம் தெரியாத ஒருவர் புதன்கிழமை அன்று மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் லசந்த விக்ரமசேகர மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தன்னை கொல்ல ஒரு திட்டம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். நீ எங்களை கொல்ல திட்டமிடுகிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ அப்படி செய்தால் நான் உன்னை ஆவியாக வந்து பின்தொடர்ந்து பழிவாங்குவேன் என்று எம்பி தசநாயக்க பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை நோக்கி தனது கருத்தை தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜயபால எதிர்க்கட்சியில் உள்ள எவரையும் கொல்லும் நோக்கம் தமக்கோ அரசாங்கத்துக்கோ இல்லை என்றார்.